ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 8th டே வரைக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9th டே வந்து போயிட்டுருக்கு. இனி வரும் நாட்களில் வந்து உங்களுடைய கம்யூனல் ரேங்க் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் விஏஓ அண்ட் ஜேஏ கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். விஏஓ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எல்லா வேகன்சியும் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சி மட்டும் தான் இருக்குது. எந்தெந்த கேட்டகரியில் இனி வர நாட்களில் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனல் ரேங்க் ஒரு 2000க்குள்ளே 2000 to 250க்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜேஆர் விஓ கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 1500. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 950 to 1000 இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிஏவில் பார்த்தீங்கன்னா ஒரு 180 மினிமம் வந்து ஒரு 180 to 200 இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுடைய கம்யூனல் ரேங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜேஏ ஆர் விஏஓ வாய்ப்புகள் இருக்குது. பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 210 200க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு ஷுவராக வந்து கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு 150. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜேஆர்விஓ வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டே வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நம்ம கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.